இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவரையும் அன்போடு வாழ்த்துதல் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனையை காண வந்திருக்க அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீ அனைவரும் தயவுசெய்து பசுத்த வேதாகமத்தையும் கன்வென்ஷன் கீதங்களையும் கையில் வைத்துக்கொண்டு ஆண்டவரை பயபயத்தோடு ஆராதிக்கும்படியாக உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்களை அதிகமாக நேசித்து வழித்து வருகிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான தெய்வமே, ஆராதனைக்கு உரியவரே, துதிக்கும் கணத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மறுபடியுமாக இந்த ஓய்வு நாளின் காலைவெளியிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக நீ தந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த விலங்கு தாவே திருச்சபையின் ஊழியக்காரர்களாக, பாடல் குழுவாக, விசுவாச குடும்பங்களாக, தாவே தொலைக்காட்சி காண்கிற மக்களாக அனைவரும் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். என்னுடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய குறைகளை தயவாக மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நான் ஒரே சிந்தையோடு தாவே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை சேவிக்க உம்மை ஆராதிக்க உதவிச்சோடு ஜெபிக்கிறோம். நீங்களே கதாவே பிரசங்கத்தாவாக இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த கதார்தனையில் கதை பங்கு வருகிற அனைவரையும் பேவராக ஆசிரியப்படி ஜெபிக்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், இது வாசிக்கிற வேதவசனங்கள், இன்னைக்கு தாவே கொடுக்கிற சத்திய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம். வார்த்தை வழியாக ஒரு பலப்படட்டு சுவாமி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பதில் திரும்படியே ஜெபிக்கிறோம். நீங்களே கதாவே ஆராதனை தலைவராக வீற்றிருந்து அனைவரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். துதி ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவ நாமத்திற்கு துதி உண்டாகவும் கன்வென்ஷன் கீதங்களிலே 31வது பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் எண் 31. போற்றி துதிப்போம் எம் தெய்வ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த தோமா ஆலய திருச்சபையின் வாயிலாக காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் ஊழியக்காரர்களாக திருச்சபையின் பாடகர் குழுவாக ஆண்டவரை துதி ஆராதனையின் வழியாக துதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தொலைக்காட்சியின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபையாராகிய உங்களுடைய அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த துதி ஆராதனை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அமைவதாக. எப்பொழுதும் நம்முடைய பாடகர் குழுக்கள் முன்னாலே வந்து பாடல் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஜெபத்தோடு நாமும் ஆராதனையிலே கலந்து கொள்வோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் நாம் யாவரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களில் 312வது பாடல். என்னோடிருக்க எழுந்தவரே
சொல்லி உம்மை பாட வந்தோம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமாக அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவரை கிருபையாக பாதுகாத்திருக்கிறான். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இருக்கிற இடங்களில் நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் எல்லாருமே ஆண்டவர் நன்றி சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இதன் ஆபத்துகள் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை கிருபையாக பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு கொடிய கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை கிருபையாக பாதுகாத்து வருகிறார். தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு நம்மை கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவருடைய தேவையை சந்தித்தார். ஒரு குறைவில்லாமல் சாப்பிட்டோம். இந்த கஷ்டமான காலத்திலும் திருப்தியான உணவை நமக்கு தந்தார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆலயத்தை ஆராதனையை கேட்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல வாக்கியத்தை ஆண்டு தந்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு விஷயம் எண்ணி பார்ப்போம். எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அது ஒவ்வொன்றாக சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த கொடிய வைரஸ் அரண்மனையை விட்டு வைக்கவில்லை, அரசியல்வாதிகளை விட்டு வைக்கவில்லை, மருத்துவர்களை விட்டு வைக்கவில்லை, நடிகர்களை விட்டு வைக்கவில்லை. ஏழை பணக்காரன் எந்த ஒரு ஏற்பாடின்றி எல்லாரும் தாக்கியிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை
நீ நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. எந்த ஒரு சேதம் அடையாதபடிக்கு நாம் உயிரோடு கூட இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிற ஆண்டவர் அப்படி கிருபையால் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கின்ற இடங்களில் ஒரே சிந்தையோடு முழு இருதயத்தோடு எந்த ஒரு சிந்தி இல்லாதபடிக்கு அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் செய்த நன்மைகளுக்காக சோத்திரம் சொல்லுவோம். ஆண்டு நம்மை பாதுகாத்திருக்கிறார், குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார், நம்முடைய கிராமத்தை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். உலக நாடுகள் பல்வேறு அழிவுகளை பார்க்கும்போது, இழப்புகளை பார்க்கும்போது நம்முடைய தேசத்தை ஆண்டவர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். ஒருவேளை அதிகமாக பரவாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அதிகமான உயிரிழப்பு இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒருபோதும் வீண் போறதில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், துதிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் ஒரு விசை எண்ணி பார்ப்போம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பா. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் ஸ்தோத்திரிப்போமே. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக குறைகள் உண்டு, பாவங்கள் உண்டு, அறியாமை உண்டு, மீறுதல் உண்டு. ஆடலும் ஆடலும் கிருபையாக மன்னித்து நம்மை ஆண்டவர் அன்போடு வழிநடத்தி வந்திருக்கிறாரே. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய குறைகளை பாரத சுத்த கண்டர் திரளான பாவங்களை ஆண்டவர் மூடியிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தேசத்தில் வாழும்படியான நல்ல வாய்ப்பை கொடுத்து இன்றளவு இந்த நிமிஷம் வரையிலும் ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து வந்திருக்கிறாரே. தேவையான உணவை தந்திருக்கிறார், நல்ல தண்ணீரை தந்திருக்கிறார், நல்ல காற்றை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல சமுதாயத்தை ஆண்டு தந்திருக்கிறார், நல்ல திருச்சபை ஆண்டு தந்திருக்கிறார், நல்ல உடனுறுப்புகளை ஆண்டு தந்திருக்கிறாரே. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் கண்ணோக்குவதற்காக நன்றி சொல்லுவோம். நம்மை நேசிப்பதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மருத்துவத்தில் இந்த ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தருகிற ஆதரவான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவர், நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர், அரவணைக்கின்ற ஆண்டவர், அவரை துதிக்க இருக்கிறோம். நாம் எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் எந்த சிந்தையிராதபடி ஒரே சிந்தையோட ஆண்டு நோக்கி பார்ப்போமா.
அவர் ஒரே நம்மை தூக்கி சுமைக்கின்ற ஆண்டவர். அவர் ஒருவரே நேற்றும் என்று மாறாதவர். அவர் ஒருவரே மரித்து உயிரோடு எழுந்தவர். நம்மை கடைசி வரையிலும் தூக்கி சுமைக்கின்ற ஆண்டவர். சொந்த பந்தங்கள் எல்லாம் மாறி போயிடுவாங்க, பெற்றோர் மாறி போயிடுவாங்க, பிள்ளைகள் மாறி போயிடுவாங்க. அவர் ஒருவரே மாறாத ஆண்டவர். நம்மை சிருஷ்டித்து நம்மை ஆண்டு உருவாக்கின ஆண்டவர் இன்றளவு நம்முடைய தேவையை சந்தித்து வந்திருக்கிறார். கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். ஏந்தி சுமந்து தப்பு வைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உயிரோடு எழுந்த ஆண்டவர் மோடு கூட இருப்பதற்காக ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்து போன தெய்வம் அல்ல, உயிரோடு எழுந்தவரை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எனக்காக உயிர்த்தெழுந்தீங்க சுவாமி. இன்றைக்கும் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க கத்தாவே. இந்த பூமியில நான் வாழ்வதற்கு கத்தாவே எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கீங்களே, அந்த உன்னதமான அன்புக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? பிதாவின் வலது பாஷத்தில் உட்கார்ந்து கொண்டு என் தேவன் எனக்காக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரை போல நல்ல தெய்வம் யார் உலகத்திலே இல்லை. அவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவர், நம்ம நேசிக்கிற தெய்வம். நம்ம நேசித்தபடினால கல்வாரியில் ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் துதிப்போமா? உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிரோடு இருந்த ஆண்டவர் மறுபடியும் உங்களை சந்திக்க வருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டு சம்பந்தம் அர்ப்பணம் செய்வோம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். காலங்கள் கொடிய காலம், ஆலயத்தில் செல்ல முடியாத ஒரு காலம், வீட்டிலே முடங்கி கிடக்கிற காலம், ஆங்காங்கே குவியல் குவியலாக பிணங்கள் அடக்கம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். அநேகர் பெற்றோரை பிரிந்து, அநேகர் பிள்ளைகளை பிரிந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. கொடிய காலம். மரித்தவர்களை அடக்கம் செய்வதற்கு யாருமே இல்லை, பார்க்க செல்வதற்கு யாருமே இல்லை. அவசரத்தை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இந்த வேளையில் மாடு சமூகத்தை அர்ப்பணம் செய்வோமா?
நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். மகனே மகளே, உன் நெஞ்சனுக்கு தாராயே என்று சொல்லி ஆண்டவர் அன்போடு நம்மை எதிர்பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். தேசத்தில் கொடிதான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் நாமே அர்ப்பணம் செய்வோம். உயிரோடு இழந்த ஆண்டவர் வழியாக நம்மை சந்திக்க வர இருக்கிறாரு. அவர் சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம் ஆண்டவருக்காக சேவை செய்கிறோமா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோமா? ஏழைகளை நாம் நேசிக்கிறோமா? பிறரை மன்னிக்கிறோமா? நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்த்து அர்ப்பணித்து நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். வாழுகின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டாகவே வேண்டும். ஆண்டவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். கணக்கு கேட்கிற ஆண்டவர், நம்முடைய எதிர்பார்க்கின்ற ஆண்டவர். நாம் ஆண்டவருக்கு எதை செய்திருக்கிறோம்? நம்மை சிந்தித்து பார்த்து ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணம் செய்வோம். பிழைக்கணும், அவருக்கே பிழைப்போம். நமக்காக மரித்து உயிரோடு இழந்த ஆண்டவருக்காக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தது போல இயேசு கிறிஸ்து சிறப்பான ஊழியத்தை செய்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். பிதாவின் கையிலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நாம் அப்படி ஒப்பு கொடுக்க முடியுமா? இன்றளவு நம் ஆண்டவருக்கு எதை செய்திருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வீடுகளில் யாராக இருந்தாலும் தொலைக்காட்சியை பார்க்கிற அனைவருக்கும் ஆண்டு சொல்லுவது, நான் நியாயாதிபதியாக வரப்போகிறேன், என்னை நீங்கள் சந்திக்க ஆயத்தமாக என்று சொல்ல ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்படி சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். உயிரோடு இழந்த ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்காக பயன்படுத்தும்படியாக அவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாம் யாவரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். பிழைக்கிலும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியிலும் அவர்க்கே மறிப்பாயே. மரித்து உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பதியுனக்கு சொந்தம் அல்லவே. பிழைக்கிலும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியிலும் அவர்க்கே மறிப்பாயே. உழைத்து மரித்து உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலை உனக்கு சொந்தம் அல்லவே. மீட்கப்பட்ட பாவி உனக்கு சொந்தம் அல்லவே. உனக்கு சொந்தம் அல்லவே. நீ மலம் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. இந்த ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை ஒரு விசை நினைத்து பார்க்கவும் உம்மை ஆராதிக்கவும் தந்த வாய்ப்பிற்காக சோதரம் எங்களை ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அனைவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணித்த அனைவரையும் இந்த கண்ணோக்கி பார்த்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த குரலில் தேவாக மன்னித்து எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, சில ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனத்தை காண்கிற அனைவரையும் தேவ உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க ஆயத்தப்படுகிறோம். தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் தயவுசெய்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு எங்களுடனே கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். நாம் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினார். ஆகவே அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். ஒரு சில ஜெப குறிப்புகளை வாசிக்கிறேன், சேர்ந்து நாம் ஜெபிப்போம். உலக அளவில், இந்தியா அளவில் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவருடைய சுகத்திற்காகவும் இந்த தொற்று நோய் அதிகமாக பரவாதபடிக்கு நாம் ஜெபிப்போம். அதிகாரிகளுக்காக,
சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறைக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்றாடம் உழைக்கிறவர்களுக்காக மற்றும் மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகளுக்காக, சிறு குறு தொழில்களை செய்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரம் மீண்டும் எழுச்சி பெற பாரத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். தயவுசெய்து எல்லாரும் முழங்காலிலே நில்லுங்கள். எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஜெப குறிப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உலக அளவில், இந்தியா அளவில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ற வேளையில் மருந்துகள் கொடுக்கப்படவும், மீண்டுமாக சுகம் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். அவர்கள் பரிபூரண சுகம் அடைந்து வீட்டிற்கு திரும்பவும், குறிப்பாக இந்த நோய் பரவாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். எங்களை தாழ்த்தி இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணி உம்முடைய முகத்தை நாங்கள் தேடும் போது, எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பும் போது, நீர் எங்களுடைய தேசத்திற்கும் உலகத்திற்கும் சேமத்தை அளிப்பேன் என்று சொன்னவரே, வாக்குத்தத்தம் பண்ணின நீர் உண்மையுள்ளவர். ஆகவே இந்த நோய் இன்னும் அதிகமாய் பரவாதபடி, ஒரு கட்டுக்குள்ளாக இருக்கும்படி, முழுவதுமாக இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரை கடந்து செல்லும்படியான பாதுகாவலை நீர் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நோய் காலத்திலே ஆண்டவரே அதிகமாக சிரத்தை எடுத்து நோய் பரவாதபடிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற மருத்துவ அதிகாரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக மற்றும் ஆண்டவரே இந்த ஊர் அடங்கு சட்டத்தின் கீழே செயல்படுகிற காவல்துறை அதிகாரிகளுக்காக, காவல்துறைக்காக மற்றும் சுகாதார பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களையே அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த வியாதியின் காலத்தில் மக்களுக்காக ஆண்டவரே எல்லாரும் சுகமடைய வேண்டும், ஒருவருக்கும் இந்த நோய் தொற்று வராதபடிக்கு இரவும் பகலுமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நீர் ஒரு அநீதியுள்ள தேவன் அல்ல என்பதை நீர் நிரூபித்து காட்டியருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேதத்திலும் ஆண்டவரே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, அன்றாடம் உழைக்கிறவர்களுக்காக, இந்த ஊர் அடங்கு சட்டத்தின் நிமித்தமாக உழைக்க முடியாமல் வீட்டிலே இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இந்த ஊர் அடங்கு சட்டம் தளர்த்தப்படவும், மக்கள் மீண்டுமாக இயல்பு நிலைக்கு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யும். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆண்டவரே, விவசாயிகளுக்காக மற்றும் சிறு தொழில் குறு தொழில் செய்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
பொருளாதாரம் நஷ்டமடையாதபடிக்கு மீண்டுமாக பொருளாதார எழுச்சி உண்டாக ஆண்டவர் கிருபை செய்யும். இதற்கு தடையாயிருக்கிற எங்களுடைய பாவங்களை நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் மன்னிப்புகள் ஏராளம் உண்டு இயேசு சுவாமி. நீர் இரக்கத்திலே ஐசுவரியம் உள்ளவர் இயேசு சுவாமி. இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து எங்களுடைய தேசத்தின் சேமத்திற்காக இந்த உலகத்தின் சேமத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் எங்களுக்கு பதில் அளிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல செய்திகள் நாங்கள் கேள்விப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரன் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை செய்துவும் பாதம் வந்தே எந்த ஜெபவேல் உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவும்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறைவும்மை நான் நாடி வந்தேன். தயவுசெய்து எல்லாரும் உட்காருங்கள். வேதத்தின் ஒரு பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் உடைய எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பது குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. இயேசுவில் அன்பானவர்களே, மறுபடியும் பசுவை மணிநகரம் பரிசுத்த தோமா ஆலயத்தின் வழியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. ஒருவேளை மிகவும் கஷ்டமான சூழல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவம் ஏற்ற விடையில் இயல்பு நிலை திரும்புவதற்கு உதவிச்சவராக மே மாதத்தில் ஆண்டவர் ஒரு விடுதலை தருவராக என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வராக. தொடர்ந்து நாம் அரசாங்கம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தின்படி நம்மை தற்காத்துக் கொள்வோம். வீட்டிலே தங்கியிருப்போம். அதிகமாக வெளியே செல்லாதபடிக்கு வீட்டில் தங்கிட்டு அதிகமாக செபிப்போம். ஆண்டவர் ஆவிக்கிற வாழ்க்கை பலன் கொள்ள கிருபை செய்வராக. இந்த வைரஸுக்கு யாருன்னே தெரியாது. ஒரு நான் சின்ன பிள்ளை பெரியவன், நான் படித்தவன் படிக்காதவன் யாருமே தெரியாது. அது யாரையும் விட்டு வைக்கவில்லை. அரண்மனை வசிக்கிற மக்களையும் அது பாய்த்திருக்கிறது, ஏழை மக்களையும் பாய்த்திருக்கிறது. ஆகவே கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர். ஆகவே
ஜெபத்தோடு வீட்டில் தங்கியிருக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு சிந்தையோடு பயமில்லாமல் மகிழ்ச்சியோடு வாழுங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. அன்பரே, இந்த ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அந்த நம்பிக்கை தந்து கர்த்தாவே இப்போதும் எங்களை கிருபையாக நடத்தி கொண்டு வருகிற சுவாமி நடி சொல்கிறோம். நாளில் ஒரு திருவார்த்தைகளை கேட்பதற்கு நான் ஆயத்தப்படுகிறோம். பேசுகின்ற ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவரே இருதய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையில் பலன் கொள்ள உதவி செய்யும்படியாக கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய பண்டிகை நாம் கொண்டாடினோம். மறுபடியும் இந்த வாரத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் உயிரோடு இழந்த ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு உத்தரவாதம், நம்பிக்கை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லும்போது, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்பது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற உத்தரவாதம், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அங்கே பார்த்தீங்கன்னா சிலுவையிலே அறைந்தார்கள். யூதர்களுக்கு பயந்து சீசர்கள் கதவை பூட்டிக் கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களையும் தேடி சென்று சமாதான வாழ்த்துக்களை சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் தேடி சென்று அந்த சீடர்களை பலப்படுத்துகிறார். தான் நேசித்த அன்பு சீடர்களை கண்டு அங்கே ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கே ஆண்டவர், நம்ம நேசிக்கின்ற ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறதவராக இருக்கிறார். நான் சிறுவனாக இருக்கும்போது எப்போதுமே தந்தை குறித்த ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. என் அப்பா எனக்கு இருக்கிறாங்க, ஒரு எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை என்று சொல்லி ஒரு தைரியம் இருக்கும். இந்த வயதான காலத்தில் கூட, ஒரு வழி முடியாத சமயத்தில் கூட என் அப்பா இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த தைரியம் சில வேளைகள் என் வாழ்க்கையில் உண்டு. என் அப்பா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு நாளிலே மரித்து போய்விட்டார்கள். பிள்ளைகள் நினைக்கிறாங்க அப்பா இருக்கிறான்னு நினைக்கிறார்கள், அப்பா பிள்ளை எதிர்பார்க்கிறார்கள். ஆனாலும் கடைசி வரை நம்மோடு கூட இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு நாளிலே ஒரு கார்ட்டூனிலே ஒரு படத்தை பார்த்தேன். அப்போது ஒரு சிறு பையன் தந்தையின் கரத்தை பிடித்துக் கொண்டு சொல்றான், அப்பா என்ன விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி கையை பிடிக்கிறான். பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் சென்றது. அடுத்து தந்தை மகனை கைப்பிடித்து சொல்றாரு, மகனே என்னை விட்டு விட்டு சென்று விடாது என்று சொல்லி ஒரு கார்ட்டூனிலே அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, காலம் மாறும்போது எல்லாமே மாறிவிடுகிறது. சில சொல்லுவாங்க அவனை கைவிட மாட்டேன் என்று சொல்வார்கள், கடைசி விருந்தும் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்வார்கள், உதவி செய்வேன் என்று சொல்வார்கள். ஆனாலும் எல்லாருமே விட்டு விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உலகத்தின் முடிவு விருந்தும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சகல நாட்களிலும் எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற சிந்தை உடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் கடைசி வரைந்தும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உலகம் நம்மை விட்டு கடந்து போகும், உலக உறவுகள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். ஆனாலும் கடைசி வரையிலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பலவிதமான அச்சத்துக்குள்ளாக நாம் இருக்கலாம், பலவிதமான துன்பத்துக்குள் இருக்கலாம், நிந்தைக்குள்ளாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் தருகிற ஒரு கேரண்டி, உத்தரவாதம், நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற உத்தரவாதம், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு 3 காரியத்தை மாத்திரம் அனுமத்திலே சொல்ல விரும்புகிறேன். முதலாக, ஆண்டவர் நமது வாழ்க்கை பயணத்தில்
நம்மோடு கூட பயணிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு பயணிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு சிறு பையன் இரவு வேலையாயிற்று, வீட்டுக்கு செல்ல முடியல. அவன் 3 பெரியவர்களை அவன் சந்திக்கிறான். ஒரு பெரியவர் சொன்னாரு, நான் ஒரு விளக்கை இருட்டான பகுதியில் வைக்கிறேன், என்ன செய்ய, அந்த வெளிச்சத்தை பார்த்து வீட்டுக்கு போய் என்று சொல்லி ஒரு பெரியவர் சொன்னார். 2வது பெரியவர் சொன்னாரு, நீ தம்பி பயப்படாத, தைரியமாக செல்லு என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து விட்டு அவர் சென்று விட்டார். ஆனால் 3வது பெரியவர் அப்படி இல்லை, அந்த சிறு பையனுடைய கரங்களை பிடித்து வீடு வரை அழைத்து சென்று வீட்டிலே விட்டாராம். அப்போதான் அந்த பையனுக்கு பயம் போயிட்டு, ஒருவேளை லைட்டை வைக்கும்போது பயம் போகல, ஒருவேளை ஆலோசனை சொல்லும்போது பயம் போகல. அந்த கடைசி பெரியவன் கையை பிடித்து வீட்டுக்கு அழைத்து சென்றபோது அந்த சிறுவனின் பயம் நீங்க போயிட்டு. அன்பானவர்களே, அந்த சிறு பையன் யாரை நேசிப்பான்? அந்த கடைசி பெரியவரை தான் நேசிப்பான். என்ன சொன்னால் அவர் மாத்திரம் என்ன செஞ்சிட்டாரு, கையை பிடிச்சு வீடு வரையும் கொண்டு சேர்த்தார். அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் வழிகாட்டுகிற ஆண்டர் மாத்திரமல்ல, ஆலோசனை சொல்லுகிற ஆண்டர் மாத்திரமல்ல, நம்மை கரம் பிடித்து நம்மை அழைத்து செல்கிற ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்மோடு கூட பயணிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் அங்கே 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனம் கொடுப்பதை பார்க்கிறோம். ஒரு இக்கட்டான சூழலும் அவன் வனாந்தரத்தில் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா கல்லை தலையில் வைத்து கொண்டு அவன் தூங்குகிறான். அந்த சூழலும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுவதை பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா அங்கே 13ஆம் வசனத்தில் கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம், நான் முன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதலை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வனாந்தரமான ஒரு இடத்துல அவன் தூங்கி கொண்டிருக்கிறான், படுத்து கொண்டான். அங்கே சொப்பனம் காணுகிறான். ஒரு ஏணி அங்கே வைக்கப்பட்டிருக்குது, அந்த நுனி வானத்தை எட்டியிருப்பதை பார்க்கிறோம். அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாக அந்த காட்சியை அவன் காண்கிறான். ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறாரு, நான் உனக்கும் இந்த சந்ததிக்கும் இந்த இடத்தை, இந்த பூமியை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதலை சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்துவதை பார்க்கிறோம். வனாந்தரத்தில் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறான். வனாந்தரமான இடம், நம்பிக்கையற்ற சூழலும் ஆண்டவர் யாக்கோபோடு கூட அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்களே, வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவர். நிந்தை இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், சோர்ந்து போய் நாம் கிடக்கலாம், ஆனாலும் கடவுள் நம்மை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கொடுக்கிற வாக்கு வாழ்க்கை பயணத்தில் உன்னோடு பயணிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாத என்று சொல்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்ட சொல்லாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், சொன்னதை செய்வேன் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஆண்ட சொல்ல வார்த்தை, நீ பயப்படாத, அவன் கூட பயணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வேளையிலும் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறார் என்கிற அந்த சிந்தை இருக்க வேண்டும். அப்படி வாழ்க்கை படகுல கடவுள் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையை போராட்டத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கை என்பது போராட்டம், அதிகமான போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒருவேளை கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அந்த போராட்டத்தில் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் எப்போது போட்டிக்கு சென்றாலும் ஒருவேளை தன் தந்தையின் படத்தை பார்ப்பாராம். ஒருவேளை போட்டிக்கு சென்றாலும் யுத்தத்துக்கு சென்றாலும் தந்தையின் படத்தை பார்க்கும்போது அவர் உற்சாகம் வந்து விடுமாம். எதை எடுத்தாலும் அவர் ஜெயித்து வருவாராம். அன்பானவர்களே, தந்தையின் படத்தை பார்க்கும்போதே ஒரு உற்சாகம் வர சொன்னால், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா போராட்டத்திலும் நான் வெற்றி பெறலாம். என்னோட வாழ்க்கை என்ன போராட்டம் யோசித்து பாருங்க. போராட்டத்தில் வெற்றி தருவதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் பேசும்போது அங்கே தெளிவாக சொல்கிறார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும்
உன்னில் பெரிய கூட்டமாகி ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா 4வது வசனம், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். பலவிதமான போராட்டம், பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு, நீ பயப்பட வேண்டாம், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி கடவுள் சொல்றாரு. அநேக சூழல்ல அந்த மக்களுக்கு ஆண்டவர் வெற்றி வாய்ப்பை வழங்குவதை பார்க்கிறோம். உங்களை இரட்சிப்பதற்காக நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத. ஒருவேளை உன்னிலும் பலவான்களை பார்க்கும்போது, பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது, அதிகாரத்தை பார்க்கும்போது ஒருபோதும் பயப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தில் வெற்றி தருவதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சிந்தையில் பல விதமான கஷ்டம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஆனாலும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அன்பார்களே, நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களை பார்க்கும்போது நீ பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தத்தளிக்க வேண்டாம். உயிரோடு இருக்கின்ற ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பெரிய கூட்டத்தை பார்த்து பயப்படுகிறோம், அதிகாரத்தை பார்த்து பயப்படுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தில் நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அந்த சிந்தையோடு வாழும்படியாக ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார். நிறைவாக நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அங்கே 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் பேசுவதை பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் உன்னோடு இருப்பேன், தண்ணீரை கடக்கும் போதும் இருப்பேன். அதை விட பெரிய காரியம், ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அடுத்து அதை விட பெரிய காரியம், நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அன்பானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். தண்ணீரில் நடக்கும்போது இருப்பார், ஆறுகளை கடக்கும்போது நம்மோடு கூட இருப்பார், அக்கினி சூழலில் நாம் இருக்கும்போதும் வேகாதபடிக்கு ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வார். எல்லா சூழலிலும், சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரை அன்போடு அழைக்கிறார். ஒருவரை ஒரு 7 வயது தம்பிக்கு ஒரு ஆபரேஷன். அவர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளாக சென்று விட்டார். டாக்டர் எல்லாவற்றையும் மூடிவிட்ட, முகத்தை மூடிட்டாங்க. அப்போ அந்த தம்பி சொன்னானாம், என் அப்பாவுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னானாம். உடனடியாக டாக்டர்கள் என்ன செய்தார்கள், முகத்திரை அகற்றினார்கள். உடனடியாக அந்த மகன் தந்தையை பார்த்தான். அப்போ தந்தை சொன்னாராம் மகனை பார்த்து, நான் உன் கூட இருக்கேன், நினைச்சியாத, பயப்படாது, ஆபரேஷன் முடியும் மட்டும் நான் உன் கூட தான் இருப்பேன் என்று சொல்லும்போது அவன் சந்தோஷத்தோடு கண்களை மூடிக்கொண்டானாம். ஆபரேஷன் முடிந்த பிறகு தந்தை பார்த்து அவன் மகிழ்ந்தானாம். உலகப்பிரமான ஒரு தந்தை அவன் நாம் இருக்கும்போது எவ்வளவு மகன் மகிழ்ச்சி அடைகிறான், எவ்வளவு பயப்படாது இருக்கிறான். அன்பானவரே, ஆண்டவர் எல்லா சூழலிலும் நம்மோடு கூட இருப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், ஆண்டவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்போதுமே சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு, நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இனிமேல் கலங்க வேண்டாம், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், நீ சோர்ந்து போக வேண்டாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு, உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அன்பர்களே, ஆகவே தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நீ கொரோனா வியாதினாலும் அநேக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சோர்ந்து போய் இருக்கிறீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்றும் நேராது, தைரியமாக இருங்க, நல்ல ஜபம் பண்ணுங்க. மே மாதத்தில் ஆண்டோடு ஆலயத்து வரும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அதிகாரிகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது போல அனைவரோடு கூட இருந்து நல்ல சுகத்தை தர வேண்டும், நம்ம தேசத்தை ஒரு மீட்பை தர வேண்டும், விடுதலை தர வேண்டும். அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஆண்டவர் தருகிற வாக்குறுதி, நம்பிக்கை, நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே
அந்த சிந்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்க. என் தேவனோடு கூட இருக்கிறான் நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டு தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ளவரே, இந்த ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் படைத்த ஆண்டவர், எங்களை மறவாத ஆண்டவர், நேசிக்கின்ற ஆண்டவர் சுவாமி, எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தோடு வாழ உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசிரியக்கும்படியாக கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் எண் 560. அப்பொழுது காணிக்கைகள் சேகரிக்கப்படும். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடுவோம். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதம் வல்லமை மூடின பெருங்கடல் புரண்டுரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குவோம், தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குவோம், தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நாம் யார் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய தேசத்திற்காக, திருச்சபைக்காக, மக்களுக்காக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். படைத்த காணிக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மறுபடியும் ஆராதிக்க தந்த நல்ல வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கட்டாக இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் என் ஆசீர்வத்திற்காக ஸ்தோத்திரம். படைத்த காணிக்கைகளுக்காக தோத்திரம் சொல்கிறோம். கத்தாவே, இந்த காணிக்கை ஆசீர்வதிப்பதை ஜெபிக்கிறோம். எங்களே காணிக்கையாக படைக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக கொண்டாடுகிறோம். இப்போது சுவாமி, ஆறில் பங்கு பெற்ற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக சோதரும் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற கொடிய வைரஸ்களால் ஜெபிக்கிறோங்க தாவே. என் தேவதாமக தாவே, ஒரு விடுதலை எத்தனை ஜெபிக்கிறோம். அதிகமாக பரவாதபடிக்கு சுவாமி, விடுதலையும் ஒரு ரட்சிப்பினை தரப்பதற்காக சோதரும். எங்களோடு கூட இருப்பதற்காக சோதரம் ஆண்டவரே. தமிழகத்திலும் ஒரு மாபெரும் விடுதலை எத்தனை ஜெபிக்கிறோம். 20ஆம் தேதிக்கு மேலாக ஆண்டவரே, மறுபடியும் கத்தாவே தொழிற்சாலைகள் தொடங்கவும், அத்தியாவசிய பொருட்கள் சிறப்பாக கிடைக்கும் திருவச்சும்படியாக மன்றாடுகிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெபிக்கிறோம். அனைவரும் குணம் பெற்றிருக்கிறாங்க சுவாமி, ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில் கதாவே அதிகமாக இழப்பு இல்லாதபடிக்கு மட்டுமாக பாதுகாத்து கொண்டு வந்தீங்க சுவாமி, நன்றி சொல்கிறோம். இனிமேல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிகிச்சை கதாவை கொடுக்கிற கதாவே டாக்டர்களுக்கு ஜெபிக்கிறோம், செவிலியர்களுக்கு ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆஸ்பத்திரிங்க ஆண்டவரே, அந்த நோய் தொற்றாதபடிக்கு அவளையும் பாதுகாத்தினுடைய ஜெபிக்கிறோம். அது கொடுக்கிற சிகிச்சை கதாவே ஆஸ்வதமாக இருக்கட்டும். நீங்கள் தாமே சுவாமி பரம வைத்தியராக இருந்து அனைவரும் நல்ல சுகம் பெற்று வீடு திரும்பி வந்த கதாவின் நாமத்தை நன்றி சொல்ல கிருபைச்சும்படியாக ஜெபிக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு ஜெபிக்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த மத்திய மாநில அரசாங்கத்துக்காக பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆஸ்வதிங்க சுவாமி, அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கூடிய பிறர்களுக்கு தாவே ஏழ்மையை திரும்பவும் மக்கள் சுபிட்சமாக வாழவும் கிருபைச்சும்படியாக ஜெபிக்கிறோம். கதாவே கதாவே பொருளாதாரத்துக்கு கதாவே இந்த மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அன்றாட வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் செய்கிற பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுவாமி. ஒரு விஷயம் கண்ணுக்கு பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம். உதவி செய்கிற கதாவை தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அறக்கட்டளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு உதவிகளையும் ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். திருச்செய்வியை நாங்களும் செய்ய இருக்கிற கதை உதவியும் இதனை ஆசிரியப்படியாக மன்றாடுகிறோம். கதாவை இந்த ஆதரவு கதாவை ஒளிபரப்பு செய்கிறேன். தென்றல் டிவி நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒளிபரப்பு செய்வர்களுக்காக, பதிவு செய்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இசை மீட்டர் சதுருக்காக, பாடல் குழுவுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சென் மக்களை ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். வருகின்ற வாரத்தில் கதாவே செய்கின்ற எல்லா பணிகளையும் ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். வீடுகளை கதாவே தங்கியிருந்து கதா ஜெபித்து கதாவை ஏற்று வாசித்து உமக்களாக பலப்பட உதவி செய்யுங்க. அதிகம் வழியில் செல்லாதபடி ஆண்டவரே, இந்த கதாவே ஒவ்வொரு சுவாமி தங்களை தாங்களே தற்காத்துக்கொள்ள உதவி நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாற்றுக்கும் மேலாக நீ எங்களோடு கூட இருக்கிறீங்க சுவாமி, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீங்க. அந்த தைரியத்தோடு சுவாமி கதாவே கதை எப்போது மகிழ்ச்சியோடு வாழ கதாவே அப்படிப்பட்ட கதாவே தைரியத்தினை தரும்படியாக ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யுங்க. எல்லா கவலைகளையும் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். கதாவே ஆறுதை கதாவே காண்கிற ஒவ்வொரு ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க சுவாமி. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கை பயணத்தில், போராட்டத்தில், எல்லா சூழலிலும் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையோடு தைரியமாக வாழ உதவி செபிக்கிறோம். தேசத்தை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கும்படியே செபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரங்களை தாழ்த்திருப்பணிக்கிறோம். நீ நாம் தொடர்ந்து ஆசீர்வாதம் நிறுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்று வரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. ஆராதனை நிறைவாக யாவரும் எழுந்து நின்று கன்வென்ஷன் கீதங்கள் 3வது பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 3வது பாடல் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். எங்கள் கண்வழிவில் பெருமாய் கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பெரிதியாய் இருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.